குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கலாபாரதி அகாடமியோடைய பயாலஜி கிளாஸில் கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டகிரேஷன் செஷன் 7 இதில் வந்து நம்ம பேராதைராய்டு அண்டு தைமஸ் கிளாண்ட் அதனுடைய ஹார்மோன்ஸ் என்ன, எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன் பை ஒன் we will go. இது தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குது? ட்ரக்கியாவில் ரெண்டு பக்கமும் குளோப்ஸாக இருக்குது, லோபியூல்ஸாக இருக்குது, ரெண்டும் வந்து லிங்க் பண்ணப்பட்டிருக்கு. அது இந்த லிங்க். அதனுடைய பேக் சைடில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் there are 4 glands, small glands. இது பேர் பேராதைராய்டு கிளாண்ட். இது பேர் பேராதைராய்டு கிளாண்ட். ஸோ நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டோம். நவ் இதனுடைய ஹார்மோன்ஸ் என்ன, அது என்ன ஒர்க் பண்ணுது, அதை நம்ம பார்க்கலாம். போர்டு போகலாமா? ரைட். 4 பேராதைராய்டு கிளாண்ட்ஸ், 1 pair அதாவது 2 at in the each lobe are present at the back side of the thyroid gland. பேராதைராய்டு எங்கே இருக்குது? தைராய்டு கிளாண்டு மேலேயே இருக்குது, பேக் சைடில் இருக்குது, ஹியூமன் பீயிங்க்கு பின்பக்கத்தில் இருக்குது. ஒவ்வொரு லோப் மேலேயும் 2 கிளாண்ட் இருக்குது. ஸோ மொத்தம் டோட்டலாக 4 கிளாண்ட்ஸ், பேராதைராய்டு கிளாண்ட்ஸ். They secrete peptide hormone, that is a protein hormone called parathyroid hormone, that is PTH. Parathyroid hormone அல்லது PTH. Secretion is regulated by the circulating levels of calcium ions. Calcium ions bloodல எவ்வளவு லெவலில் சர்க்குலேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இந்த பேராதைராய்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கால்சியம் அயான்ஸ் லெவலில் பார்க்குறது கால்சிட்டோனின், அது தைராய்டு செக்ரீட் பண்ணுது. இப்போ பேராதைராய்டு ஹார்மோன் இன்க்ரீசஸ் தி கால்சியம் அயான்ஸ் லெவல் இன் தி பிளட், acts on bones, stimulates the process of bone resorption, that is demineralization. நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸ்ட்டை போனோம்னா, வயசானவங்க போனோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும், உங்கள் எலும்பு பூரா பொறிஞ்சு போச்சு, பொக்கெலும்பாகி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டீமினரலைசேஷனாக இருக்கிற மினரல்ஸ் பூரா பாடிக்கு போயிடுச்சு. நம்ம ஃபுட்டில் இல்லாத மினரல்ஸ் தேவைப்படும் போது போன்லேருந்து வெளியே எடுத்துரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பேராதைராய்டு ஹார்மோன். இந்த பேராதைராய்டு ஹார்மோன் இது ரொம்ப அதிகமாச்சுன்னா போன்ஸ் பூரா டீமினரலைஸ் ஆகி உடஞ்சி போகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸ்டிமுலேட்ஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் லெவல். இது கால்சியம் லெவலை பொறுத்து தான் இது உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம். அப்போ என்ன செய்யுது, இதுவே என்ன செய்யுதுன்னு சொன்னால், கால்சியம் அயான்ஸை உடம்பு விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு கிட்னியில் இருக்கிற ரீனல் டியூபியூல்ஸ்லேருந்து ரீஅப்சார்ப் பண்ணிடும், திருப்பி உள்ளே எடுத்துடும். இதுவே அதை ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி ஒர்க் பண்ணுது, உள்ளே எடுத்துடும். இன்க்ரீசஸ் தி கால்சியம் அயான் அப்சார்ப்ஷன் ஃப்ரம் தி டைஜஸ்டட் ஃபுட். 2 விதத்தில் கால்சியம் அயான்ஸை பிளட் லெவலில் குறையாமல் இருக்கிறதுக்கு அது வந்து ஒன்று ரீனல் டியூபியூல்ஸ்லேருந்து கால்சியம் அயான்ஸ் உள்ளே எடுத்துரும், அல்லது டைஜஸ்டட் ஃபுட்லேருந்து உள்ளே எடுத்து பிளட் லெவலில் கால்சியம் அயான்ஸ் லெவலை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இது ட்ரை பண்ணும். தட் இஸ் தி ஒர்க் ஆஃப் பேராதைராய்டு ஹார்மோன். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால், பிடிஹெச் பேராதைராய்டு ஹார்மோன் இஸ் அ ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன். ஹைப்பர் கால்சிமிக், ஹைப்பர்னா என்ன, கூடுதல், ஹைப்போனா கீழே, ஹைப்பர்னா மேலே, அதிகப்படுத்துறது. எதை அதிகப்படுத்துது? இன்க்ரீசஸ் தி பிளட் லெவல் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். பிளட் லெவல் கால்சியம் அயான்ஸு பிளட் லெவலில் எப்பயுமே அது கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட் அஸ் see the thymus gland. வாட் இஸ் thymus gland? இது ஒரு எண்டோக்ரைன் ஆர்கன். 2 லங்ஸுக்கு நடுவில், ஹார்ட் இருக்கிற ஸ்டேஜுக்கு மேலே, ஸ்டெர்னத்துக்கு பின்பக்கம் இருக்கிறது தைமஸ் கிளாண்ட். இட்ஸ் a small gland. இது என்ன ஹார்மோன் உற்பத்தி பண்ணுது அதை பார்த்துக்கலாம்.
It is a lobular structure located between lungs, behind the sternum, on the ventral side of the aorta. Aortana பெரும் தமனி, பெரிய தமனி, ஹார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய பெரிய தமனி என்ன, அதுக்கு வென்ட்ரல் சைடில் அது இருக்குது. செக்ரீட்ஸ் பெப்டைட் ஹார்மோன், இட் இஸ் ஆல்சோ a protein hormone called thymosin. தைமஸ் உற்பத்தி பண்ணுற ஹார்மோன் பேர் தைமோசின். இந்த தைமோசின் வந்து ஒரு புரோட்டீன் ஹார்மோன். இது என்ன வேலை செய்யுது? மேஜர் ரோல் இந்த டிஃபரன்சியேஷன் ஆஃப் T lymphocytes which provide cell mediated immunity. T lymphocyte என்ன, நம்ம இங்கே இந்த ரெண்டு பக்கம் நெறி கட்டிட்டுன்னு சொல்கிறோம். தட் இஸ் கால்டு லிம்ஃப் கிளாண்ட். அந்த லிம்ஃபுங்கிறது அதுக்கான ஃப்ளூயிட், பிளட்டில் இருக்கக்கூடிய சீரம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சீரம், எந்த செல்லும் இல்லாமல், நியூட்ரோஃபில் பேசோஃபில் எதுவுமே இல்லாமல் வெறும் சீரம் லிக்விடாக இருந்துச்சுன்னா அது லிம்ஃப். அது தனி சர்க்குலேட்டரி சிஸ்டம், லிம்ஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தனி. அதில் லிம்ஃப் செல்ஸும் இருக்குது, T லிம்போசைட்ஸ். இது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஒவ்வொரு செல்லுக்கு கொண்டு போகிறதுனால வியாதி எதிர்ப்பு சக்தியை இது உருவாக்குது. அதாவது ஃபாரின் பாடிஸ், வைரஸ், பாக்டீரியா எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்தாலும் இது அதை எதிர்த்து வேலை செய்யும். ப்ரொமோட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ். ஆன்டிஜென்ஸ் உள்ளே வரும்போது ஆன்டிபாடிஸ் அது உற்பத்தி பண்ணுது. ஆன்டிஜென் என்ன அர்த்தம்? நம்முடைய பாடிக்கு, நம்முடைய ஜென்னுக்கு எதிரானது ஆன்டிஜென். அது மாதிரியான ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸு இதெல்லாம் உள்ள பாடிக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால், ஃபாரின் பாடிஸ் உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால், இட் ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸ் ப்ரொவைடிங் ஹியூமோரல் இம்யூனிட்டி. ஹியூமோரல் இம்யூனிட்டின்னு என்ன? பிளட் லெவலில் இம்யூனிட்டி. பிளட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா இது காலி பண்ணிடும் இந்த லிம்போசைட். அதான் இந்த வேலையை மிக முக்கியமான வேலையாக செய்யும். தைமஸ் இஸ் டீஜெனரேட்டட் இன் ஓல்டு இண்டிவிஜுவல்ஸ். வயசாகி போச்சுன்னா தைமஸ் டீஜெனரேட் ஆகிடும். அது போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பிளட் லெவலில் நம்முடைய வியாதி எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். ரிசல்ட்டிங் இன் டிக்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் தைமோசின். தைமோசின் குறைஞ்சிருது. அதனுடைய விளைவு வியாதி எதிர்ப்பு சக்தி நமக்கு இல்லாமல் போயிடும். Okay students, thank you very much. In next class we will see in the next session. Thank you very much.